21 அவர்கள் வாங்கிய அந்த 12 லட்சம் வாக்கு இருக்கு இல்லையா, ஒரு ஏறத்தாழ ஒரு 2.25% வாங்கினாங்க. அந்த பர்சன்டேஜ் திமுக ஆட்சி வருகிறதே அது உதவுச்சு. எப்படி உதவுச்சுன்னா, அதிமுக பார்த்தீங்கன்னா ஓவரால் அந்த அணி 20 லட்சம் ஓட்டு வித்தியாசம் இருக்கு திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும். ஆனால் நெருக்கத்தில் பார்த்தா, இன்னும் நெருக்கத்தில் பார்த்தா இப்போ 2 லட்சம் வாக்கு. ஏன்னா அதிமுக அடிக்கடி சொல்றது என்ன, 2 லட்சம் வாக்குல தோல்வி விட்டுறோம், 2 லட்சம் வாக்குல தோல்வி விட்டுருவாங்க. அப்போ அந்த 2 லட்சம் வாக்குங்கிறது என்னன்னா, இப்போ டீடரில் பார்த்தீங்கன்னா வெறும் 200 ஓட்டு, விருத்தாசலத்தில் பார்த்தீங்கன்னா 800 ஓட்டு, உளுந்தூர்பேட்டில் 3500 ஓட்டு. இப்படி பார்த்தீங்கன்னா 2000 5000க்குள்ள அதிமுக தவறவிட்ட தொகுதிகள்ங்கிறது ஏறத்தாழ ஒரு 60 தொகுதிகள். அப்போ அந்த 60 தொகுதிகள் கிடைச்சிருந்தா அதிமுக என்னவா இருக்கும், இப்போ 66 + 60ங்கும் போது ஏறத்தாழ 120க்கு மேலே போய் ஆளுங்கட்சி அதிமுக மாறி இருக்கும். அப்போ கமலஹாசன் வாங்கிய அந்த 12 லட்சம் ஓட்டு என்பது திமுகவை ஆளுங்கட்சி ஆக்கியது. அந்த விஷயம் செஞ்சதுக்கு நன்றி கடனாகத்தான் அவருக்கு என்ன பண்ணாங்க, கூட்டணியில் போய் சேர்த்துக்கிட்டு மக்கள் நீதி மையத்துக்கு கமலஹாசனுக்கு எம்பி பதவி, மாநிலங்களவை எம்பியா திமுக. ஆனா அவரு திமுகவை எதிர்த்து தானே கடுமையான பிரச்சாரங்களை ஒண்ணு. ஆமா, அவர் அந்த டிவியை உடைச்சதெல்லாம் இருக்கு, டார்ச்ல வீசி உடைச்சது இருக்குல்ல, அது யாருக்கு எதிரா, திமுகக்கு எதிராக தான். அப்ப அப்படி கடுமையான விமர்சனங்களை வச்சு கடைசியில திமுக வெற்றி பெற வச்சார். அந்த வேலையை தான் இப்பயும் செய்யறாரு. இந்த வேலையை தான் விஜயும் செய்ய போகிறார். திமுக கடுமையாக எதிர்ப்பது, அந்த எதிர்ப்பதன் மூலம் ஆளுங்கட்சிக்கு எதிரான எதிர்ப்பு அலை, அந்த ஓட்டுக்களை அதிமுக அணிக்கு செல்ல விடாம தடுத்து அதை விஜய் வாங்கிக் கொள்வதன் அடிப்படையில் அதிமுக அந்தந்த தொகுதியில் பின்னடைய வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு திட்டமிடல் தான். விஜயும் களமிறங்கியிருக்கார். அவருக்கும் தேர்தலுக்கு பிறகு திமுகவால் மிகப்பெரிய அளவுக்கு சன்மானமாக என்ன வேணாலும், இப்ப கமலஹாசன் எப்படி மாநில எம்பியா திமுக ஒரு சன்மானமாக கொடுத்துச்சோ, அதுபோல அவரையும் நாளைக்கு எதிர்காலத்து அரசியல்ல அவருக்குமே ஒரு மாநில எம்பி காத்திருக்கலாம், திமுக தரலாம். இப்படி விஷயம் நடக்கும். ஆனா செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது திமுகவை எதிர்ப்பதற்கு துணிச்சல் உள்ள சக்தி உள்ள ஒரே கட்சினா அது தாவேகா தான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது செங்கோட்டையனுக்கு பாவம் வயசான காலத்துல புத்தி பேதலிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா களத்தில் இருக்கின்ற கட்சியாக அதிமுக தொடர்ந்து இருக்கு, தொடர்ந்து பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, எஸ்ஐஆர்ல எவ்வளோ பேர் போட்டிருக்காங்க, ஏறத்தாழ 66,000 பேரை எஸ்ஐஆர் வேலைக்கு, பிஎல்ஓ வேலைக்கு, அதாவது எலெக்ஷன்ல பூத் கமிட்டி வேலைக்கு போட்டிருக்காங்க. இந்த இடத்த விஜய் எவ்வளோ போட்டிருக்காங்க, விஜய் கட்சி எவ்வளோ. ஆக இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்தது 66 எம்எல்ஏ சிட்டிங்ல இருக்கிறாங்க. இருக்கிற கட்சியை நாங்கள் இல்லாத மாதிரி நாங்கள் தான் போட்டிக்கணும். அது சும்மா கட்சி தொண்டர்களை திருப்திப்படுத்துவதற்கு என்ன வேணாலும் பேசலாம்.